Daw University near Kanyakumari, the best emerging university in South India. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஈரான் கேட்டுக்கொண்டதின் பேரில் கத்தாரில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எதுவும் கேட்கல, அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் குழு அனுப்பலை, நாங்கள் அனுப்புறது டெக்னிக்கல் டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க டெக்னிக்கல் டீம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒன்று கையெழுத்தாயிருக்கு. நிரந்தர அமைதிக்கு இது ஒரு முதல் படியாக பார்க்கப்படுகிறது. அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறத முதல்ல அமல்படுத்தினா தான் நிரந்தர அமைதி தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவையே நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. சரி, இந்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கத்தாரில் நடக்குது. ஏற்கனவே அமெரிக்கன் டீமோட கத்தார் தனியாக பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் டீமோட கத்தார் தனியாக பேசிகிட்ருக்காங்க. பிறகு ஏன்னா ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்கில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அமெரிக்காவும் ஈரானும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசலை. ரெண்டு பேருமே கத்தார்கிட்ட பேசுகிறாங்க. கத்தார் தான் அங்கே வந்து அந்த மீட்டிங்ஸை நடத்துகிறாங்க. பிறகு கத்தார் ஈரான் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட சொல்லுவாங்க, அமெரிக்கா சொல்கிறத கொண்டு போய் ஈரான் கிட்ட சொல்லுவாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கின் படி ஈரானுடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது, அந்த முடக்கத்தை நீக்க வேண்டும், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த தடையெல்லாம் நீக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு ஈரான் வசம் அணு ஆயுதம் சென்றுவிடக்கூடாது என்று அமெரிக்கா மும்முரம் காட்டுகிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தையும் அதில் ஈடுபட்டு இருப்பதாக தெரிகிறது. இப்படியாக உலகத்தின் மிக முக்கிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மீட்டிங் ஆனது முதல்ல அமைதி பேச்சுவார்த்தைங்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய அதற்கு பில்டப் இருந்தாலும் பிறகு அது ஒரு டெக்னிக்கல் மீட்டிங் தான் அப்படிங்கிற அளவில் குறைஞ்சி போச்சு. இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கத்தாரில் வசிக்கக்கூடிய தமிழரிடம் பேசினால் தானே சரியாக இருக்கும். அதுவும் கத்தாரில் தொழிலதிபராக பலருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு தமிழர் திரு மகாதேவன் அவர்கள் கத்தாரில் தோஹாவில் தான் இந்த மீட்டிங் நடக்குது. திரு மகாதேவன் அவர்களும் கத்தாரில் தோஹாரில் இருக்கார். நெருக்கமாக பார்க்கும் பொழுது உள் தகவல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அவரை நாம் கேட்போமா? மகாதேவன் சார் வணக்கம். வணக்கம் சலீம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கோம் சார். உங்களுக்கு முதல்ல நன்றிகள். ஏன்னா உங்களுடைய ஷெட்யூல் ரொம்ப பிஸியான ஷெட்யூல். நீங்கள் வந்து அங்கே பலருக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் உண்டாக்கி தரீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகத்திலேயே கத்தார் தான் பிஸியஸ்ட் பிளேஸ். ஏன்னா அமெரிக்காவுடைய டெலிகேஷனும் அங்கே இருக்காங்க, ஈரானுடைய டெலிகேஷனும் அங்கே இருக்காங்க. ஒருத்தர் நேரில் பேசிக்கலை அப்படின்னா கூட கத்தார், அதாவது நீங்கள் இருக்க நாடு தான் அந்த டாக்ஸை வந்து மீடியேட் பண்ணுறாங்க. வழக்கமாக இப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் நியூஸ் சேனல் 24 ஹவர்ஸும் அதை தான் கவர் பண்ணுவாங்க. மக்களும் அதை பற்றி தான் பேசுவாங்க. செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் நமக்கு தெரியும். இங்கே சைனீஸ் பிரசிடென்ட் வரும்போது எப்படி இருக்குது, மற்ற உலக நாட்டு தலைவர்கள் வரும்போது எப்படி இருக்குது, நம்ம பிரதமர் நம்ம ஊருக்கு வந்தாலே அந்த தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும். கத்தாரில் இவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்குது, அங்கே அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது? வணக்கம் சார். முதல்ல தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சலீம் சாருக்கு சிறப்பான வணக்கம். உங்களுடைய டெக்னிக்கல் குழு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். தமிழர்களுக்காக வந்து நாங்கள் இங்கே ஒரு பெரிய ஃபோரம்லாம் வச்சுருக்கிறோம், நிறைய உதவிகள் செய்கிறோம், நிறைய வேலை வாய்ப்புகள், யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய முன்னெடுப்புகள்லாம் தோழர்களோட சேர்ந்து நண்பர்களோட சேர்ந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி அதை நீங்கள் ஹைலைட் பண்ணதுக்கு. யார் வந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம், யார்கிட்டையும் பணம் கட்டி ஏமாந்துட வேண்டாம். ஸோ வி ஆர் ஹியர் ஃபார் அவர் தமிழ் பீப்புள் அண்ட் தமிழ் கம்யூனிட்டி. ஆடிங் டு திஸ், இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் சார். நீங்கள் சொன்னது போல தான் முக்கியமான ஒரு பார்க்கப்படுகின்ற ஒரு நாடு, எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு, உலகத்திலேயே 2வது இடமாக இருக்கக்கூடிய எல்என்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு, அது மட்டும் இல்லை மனிதநேயம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. பல ஆண்டுகள் நாங்கள் இங்கே இருந்தாலும் மனிதர்களுக்கான ஒரு மனிதநேயம், எந்த ஒரு பாகுபாடின்றி பாரபட்சமின்றி பார்க்கக்கூடிய இந்த நாட்டு மன்னர். பல சூழல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். கத்தார் நாடு வந்து பார்த்திங்கன்னா 2017 ஜூன் 5 வந்து பிளாக்கேட் நடந்தது, அப்புறம் கோவிட் தொற்று, அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா வார், இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லையுமே வந்து ஒரு மனித நேயத்தோடு பார்க்கப்படுகின்ற ஒரு நாட்டோடைய மன்னரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை என்பது உலகமே உற்று நோக்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை தான். நேற்றே வந்து இங்கே சேர்ந்து விட்டார்கள் யுஎஸ் உடைய
அதிபர் ட்ரம்ப் அவருடைய மருமகன் அவர் வந்திருக்கிறார். இன்னும் சில பேர் இங்கே டிக்னிட்டரிஸ்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹை லெவல் டாக் மாதிரி இது எனக்கு தெரியவில்லை. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெக்னிக்கல் டாக் பை ஈரான் சைடு. தோ தேர் ஆர் சம் டெலிகேட்ஸ் ஃப்ரம் யூஎஸ் சைட்லேருந்து வந்திருந்தாலும், டாப் லெவலில் வந்திருந்தாலும், ஈரான்லேருந்து பெரிய லெவலில் வந்து ஒரு டாப் லெவல் டெலிகேட்ஸ் மாதிரி வராமல் ஒரு டெக்னிக்கல் கிளாரிட்டி மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இது பார்க்கப்படுகிறது. அதையும் தாண்டி இப்போ நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்தாங்க அப்படின்னா டிராஃபிக் டைவர்ஷன் அண்ட் தென் லாட் ஆஃப் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பதட்டமான சூழல், அந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது சார். இங்கே எல்லாமே வந்து காலையிலேருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது, நேற்றிலேருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது, விமானங்கள் போய் கொண்டு இருக்கிறது, ஃபீஃபா மேலே இருக்கக்கூடிய கிரேஸில் வந்து அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ஸோ மக்களுக்கு எந்த விதமான ஒரு பதட்டமும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைவாக யாரும் பண்ணலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல் ஜசீரா நெட்வொர்க் இஸ் எ வெரி ஸ்ட்ராங் நெட்வொர்க், பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இதை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேல் கல்ஃப் டைம்ஸுங்கிற நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், பெனின்சுலா கத்தாருங்கிற நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், அரபிக் சேனல்களாக இருக்கட்டும், எங்கேயுமே இதை வந்து பெருசாக வந்து இதை வந்து பார்க்க கிடையாது. ஏன்னா இது ஒரு பெரிய டிஎஸ்கலேட்டிங் மீட்டிங் மாதிரி தெரியல. இது வந்து யுஎஸ் சைட்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஈரான் சைட்ல வந்திருக்காங்க. ஆனால் எந்த வகையான நேர்முக பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இட்ஸ் அன் இன்டைரக்ட் டாக். ஏன்னா ஈரானுடைய தேவை என்னவென்றால் அந்த $6 பில்லியன் வந்துட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டு. அதுக்கப்புறமேலு மற்ற பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை. இது போல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு 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 4-5 நாட்களுக்கு முன்னாடி கூட கையெழுத்து ஆனாலும் சற்றாக எல்லாரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் நடக்காமல் போய்விட்டது. அதனால் ஈரான் இஸ் கிளைமிங் தட் they are upset with the MOU was not followed properly அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்கப்படுகிறது. அதனால் இது ஒரு ஹை லெவல் டாக் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னாலும் ஒரு நேர்முக இன்டைரக்ட் டாக், ஆனாலும் we are expecting some good news. ஏன்னா இதுவே ஒரு பெரிய விஷயம். கத்தார் நாடு வந்து முன்னெடுத்து ஒரு ஒரு ஈரானுடையும் இணக்கமாகவும் இந்த பக்கம் வந்து யூஎஸுடைய இணக்கமாகவும் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு நாடாக பார்த்து இங்கே வந்து இருந்து நேற்றிலிருந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தோ தேர் இஸ் நாட் அ கன்க்ளூஷன், பட் ஸ்டில் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் த கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் மாறும் என்று நம்புகிறோம் சலீம் சார். ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஷின். எஸ் சார். இப்போ உலக மக்கள் வந்து அதாவது நம்ம தமிழ்நாடு உட்பட அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த போர் எப்போது முடியும், நம்ம ஊரில் எல்பிஜி ரேட்டு, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் எப்போ அதிரடியாக நல்லா குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை தான் இப்போ நீங்கள் தொழிலதிபராக இருக்கக்கூடிய பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கத்தார் நாடு இப்பொழுது வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நிரந்தர அமைதி வருமா? உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்து அதை அப்சர்வ் பண்ணுறீங்க. நீங்கள் இருக்க இடத்துல தான் இப்போ அந்த ஊரில் தான் அந்த மீட்டிங் ஆனது வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிரந்தர அமைதி வருமா? போர் நிறுத்தம் நிரந்தரமாகுமா? இது நார்மலாக எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே எல்லாரும் குயிக்காக ஆன்சர் பண்ணுறது என்னென்னா, குட் கொஷின், $1 மில்லியன் கொஷின் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க. இது $1 பில்லியன் கொஷின். இது $1 மில்லியன் கொஷின் கிடையாது. சலீம் சார் கேட்டது இட்ஸ் $1 பில்லியன் கொஷின். அதே மாதிரி பில்லியன் பாப்புலேஷன்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆன்சர் அஸ் வெல். நிச்சயமாக எல்லாம் உள்ள இறைவன் யார் எந்தெந்த இறைவனை பிரார்த்திக்கிறாலும் நம்ம இறைவனும் இயற்கையும் நமக்கு சரியான ஒரு விடயத்தை தர வேண்டும் என்று வேண்டி ஒவ்வொரு நாளும் நம்ம இரவு படுக்கிறோம், அடுத்த நாள் எந்திரிக்கிறோம், ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துடாதா அப்படின்ட்டுன்னு. எல்லாத்துக்குமே ஒரு காலக்கெடு இருக்குது. ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்க ஒரு 10 மாதங்கள் அப்படின்னாலும், ஒரு ஃபீஃபா மேட்ச் நடக்குது அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ், எல்லாத்துக்குமே நேரம் குறிக்கப்பட்டாலும் இந்த விஷயத்துக்கு இறைவனால் எப்பொழுது நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ஆர்வத்துடனும் ஆவலுடன் தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களைப் போல தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பட் நிச்சயமாக இது இன்று நேற்று தொடங்கிய விஷயம் அல்ல. உலகம் அறியும் இதை. இருந்தாலும் நன்மதிப்பை பெற்றவர்கள், நல்ல தலைவர்கள் அந்தந்த நாடுகளில் இருப்பதால் தான் இந்த போல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று ஒரு நல்ல தீர்வை எட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இட் வில் கெட் க்ளோஸ் இன் 3 months 6 months சொல்ல முடியாது. இன்னைக்கு காலையில் கூட நியூஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மெதுவாக ஹார்மோஸ்லேருந்து சில கப்பல்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். நம்மளோட எல்பிஜி சிலிண்டரை கூட $180 நம்ம குறைந்ததாக கூட இன்று நான் செய்தியை பார்த்தேன். நமது தமிழ் சேனலில் தான் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வி ட்ரீம் ஃபார் த டெஸ்டினேஷன், பட் எப்போ அதை நாம் அடைய போகிறோம் என்பது தெரியவில்லை. I'm sorry I'm unable to answer this question, but I wish to get it soon. மிக விரைவில், அதாவது அந்த பொலிட்டிக்கல்
ஸ்ட்ராட்டஜி அனலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அசஸ்மெண்ட்டில் இப்போ யூஎஸில் வந்து நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு எலெக்ஷன் மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் இஸ் வெரி க்ளோஸ் வித் மற்ற நாடுகளோட ரொம்ப இணக்கமாக பண்ணுறதுனால நம்மளுடைய கப்பல்கள் அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கிற செய்தியும் நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும். நான் வந்து குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருந்ததுனால சொல்கிறேன், இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 23 to 25 பில்லியன் ட்ரேடர்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒமானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ பண்ணாங்க ட்ரேடிங்கோட இதை. அதனால் எவ்ரிபடிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஹார்மோஸ் டு ஓப்பன் வெரி சூன். அதனால் ஒரு ட்ரெயின் மட்டுமே 7.8 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனம் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து கத்தாரில் இருந்து நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த எல்என்ஜியை வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்தியாவுக்கு. அது எந்த வகையிலும் தடைபடவும் இல்லை, தடைபெறாது. ஸோ அதனால் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், வி ஹோப் soon we will get this result from the high level delegation talk. உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி மகாதேவன் சார். உங்களோட பிஸியான ஷெடியூலில் நீங்கள் நேரம் ஒதுக்கி நம்ம தந்தி டிவியோட கத்தார்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. மிக முக்கிய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சலீம் சார். தந்தி டிவி நேயர்களுக்கும் நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி சார். கத்தார் நாட்டிலிருந்து அமெரிக்காவும் ஈரானும் அவர்களுடைய பிரதிநிதிகள் வந்து கத்தார் நாட்டில் தான் போகிறாங்க. ரெண்டு பேரும் நேரடியாக பேசிக்கல அப்படின்னாலும் கத்தார் நாடு இருதரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. முதல்ல அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க. இன்று ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து தகவல்களை துல்லியமாக வழங்கினார் கத்தாரில் வசிக்கக்கூடிய தமிழர் மற்றும் தொழிலதிபரான திரு மகாதேவன் அவர்கள். பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இஸ்ரேலை பொறுத்தவரை காசாவில் தொடர் தாக்குதல் நடத்தி வராங்க. இதுவரை காசாவில் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 73,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் அதில் வந்து இறந்திருக்காங்க. முதல்ல ஹமாஸ் நடத்தின தாக்குதலில் இஸ்ரேலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டாங்க. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 73,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க காசாவில் காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துடலாம். இஸ்ரேல் ஒரு பக்கம் லெபனான்லேயும் தொடர் தாக்குதல் நடத்தி வராங்க. லெபனானில் காட்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். அமெரிக்காவும் ஈரானும் கத்தாருக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்கல்ல. கத்தார் எப்படி அமைதியாக காட்சியளிக்கிறது, அது மட்டும் இல்லை ஹையஸ்ட் செக்யூரிட்டிக்குள்ளே கத்தார் வந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.